ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்னா பூரி மசால் தான் பண்ண போறோம். பூரிக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம். நம்ம இப்போ வானொலி வச்சாச்சு. வானொலியில எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பொடி பொடியா. நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4 பல்லு பூண்டு, சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, குட்டியா பட்டை, ஒரு 3 லவங்கப்பூ சேர்த்து நசுக்கி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம், கல் உப்பு. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்தி இருக்கிறேன். இதோட கொஞ்சோண்டு லைட்டா மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம். சும்மா லைட்டா இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்ப இதோட பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சின்னதா 2 வேக வச்சு நசுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்ப இதோட நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இதுல இப்ப நம்மளுக்கு வேணுன்ற அளவு தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு போட்டிருக்கிறோம், அதனால நம்ம வேணுன்ற அளவு பார்த்துக்கிட்டு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து, இது இப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்க வேக வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வைக்கணும்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாவே போதும். கொஞ்சம் இப்போ பாருங்க கெட்டி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவு போதுன்றதுனால நான் இந்த அளவுல விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கூட நீங்க இது பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியா வேணாலும் தண்ணி கம்மி பண்ணி நல்லா சுண்ட கூட விட்டுக்கலாம் நீங்க. இப்போ இது பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது பூரி மசாலா ஈஸியா செஞ்சுக்கலாம் நம்ம. எங்க வீட்டுல இப்படி செஞ்சா ரொம்ப பிடிக்கும், எங்க மாமியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்க சொல்லி கொடுத்ததுதான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூரி மசால் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.